வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி, கரவருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மகம், திதி வளர்பிறை, துவாதசி, யோகம் சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சுக்கிரன் கேது, சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் சனி, விருச்சிகத்தில் ராகு, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராசி அதிபதி செவ்வாயோடு சந்திரன் இணைந்திருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. குரு பார்வையிலே 2 நன்மை செய்யும் கிரகங்கள். ஆகவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். வீடு மனை நிலம் தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிதாக வீடு வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். வண்டி வாகன பிராப்தி வெகு சிறப்பாக இருக்கிறது. பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். பதவி உயர்வுக்காக உங்களது பெயர் பரிந்துரைக்கப்படும். ஊதிய உயர்வும் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள், சொந்த பிசினஸ் பண்ணுபவர்கள் அனைவருக்குமே தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் அற்புதமாக தங்களுடைய கல்வியிலே முன்னேற்றம் அடைவார்கள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதினருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு மிக சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ராசியிலே ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்பதால் இப்பொழுது நீங்கள் நீண்ட காலமாக சாதிக்க முடியாத சில விஷயங்களை இப்பொழுது சாதிப்பீர்கள். உங்களுடைய நீண்ட நாளைய ஆசைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறும். பதவிகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், கௌரவ விருதுகள் கிடைக்கும், பாராட்டுகள் வந்து குவியும். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் சரியாகிவிடும். நல்ல தேக ஆரோக்கியம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதியும் 5-10க்கு அதிபதியான செவ்வாயும் ஒன்றாக இணைந்து 2ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற சந்திரமங்கள யோகம், கஜகேசரி யோகம், குருமங்கள யோகம் என்னும் பல்வேறு யோகங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அரசு பணியிலே உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, புதிய சலுகைகள் போன்றவை எல்லாம் கிடைக்கும். அரசு பணிக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் ராசியிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். 12ஆம் வீட்டோனாகிய சந்திரனும் ராசியில் வந்து குருவால் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்றன. ஜீவனஸ்தானம் என்னும் தொழிலை குறிக்கும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் அதே வீட்டிலே ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும்.
உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு மகத்தான லாபம் ஏற்படும். புதிய முதலீடுகளை செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் ஆர்வம் மேலோங்கும். அவற்றால் பல நன்மைகள் விளையும். கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். கல்விக்கு அதிபதியான புதன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக தங்களுடைய தேர்வுகளை எழுதி முதல் இடத்தை பிடிப்பார்கள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அவை நீங்களாகவே விரும்பி செய்கின்ற செலவுகளாக இருக்கும். நீங்களே ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு செய்கின்ற நல்ல சுப விரயங்களாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. மிக பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்டி அவற்றையெல்லாம் வெகு நேர்த்தியாக பக்குவமாக படிப்படியாக அழகாக செயல்படுத்துவீர்கள். உங்களுடைய செயல்பாடு வெகு சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பாராட்டுகள் கிடைக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது. இது அதிக அளவிலே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பாகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆரோக்கியம், பொருளாதாரம், தொழில், குடும்பம் என அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். 5ஆம் இடத்திலே புதன் இருக்கின்ற காரணத்தினால் புத்திஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலே கல்விக்கு அதிபதியான புதன் இருப்பதால் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் இந்நாளிலே மிகப்பெரியதொரு நன்மையை அடைவார்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதியும் 9க்குடைய சந்திரனும் ஒன்றாக இணைந்து 10ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிகச்சிறந்த கிரக நிலவரம். தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்நாளிலே நீங்கள் பல நற்பணிகளை செய்வீர்கள். பிறருக்கு உதவுவீர்கள். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றில் செல்வம் நயனுடையான் கண்படின் என்னும் குரலுக்கிணங்க நீங்கள் இந்நாளிலே பலருக்கும் பயன்படுபவர்களாக உங்களின் செல்வம் பிறருக்கு பயன்படும் வகையிலே அவற்றை வாரி வழங்குகின்ற வள்ளலாக இந்நாளிலே விளங்குவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும். உங்களுடைய கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த ராசி மாணவ மாணவியர்களுக்கு இந்நாளிலே நன்மைகள் நடைபெறும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஆலய வழிபாடுகள் செய்வதிலே ஆர்வம் மிகுதியாகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். முக்கியமான 2 கிரகங்கள் மிக வலுவான நிலையிலே இருக்கின்றன. ஒன்று ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே இருப்பது, மற்றொன்று 5க்குடைய செவ்வாய் 9ஆம் இடத்திலே இருந்து குருவால் பார்க்கப்படுவது. இவ்விரண்டு திரிகோணாதிபதிகளும் ஒன்றுக்கொன்று திரிகோணத்திலே வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே உங்களுக்கு இப்பொழுது நன்மைகள் நடைபெறும். உங்களை எப்படியாவது பிரச்சனையிலே மாட்டிவிட வேண்டும் என்பதற்காகவே ஒரு சிலர் வரிந்து கட்டி கொண்டு மும்மரமாக வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களின் எந்த முயற்சியும் பலிக்காது. உங்களை அவ்வளவு சுலபமாக கவிழ்த்து விட முடியாது. ஏனென்றால் கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் வலுவான நிலையிலே இருக்கின்றன. ஆகவே நீங்கள் எது நடந்தாலும் ஒன்றுமே தெரியாதது போல் எல்லாவற்றையும் பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டு பேசாமல் இருந்து விட வேண்டும். யாருடனும் நீங்கள் போய் மல்லு கட்டி கொண்டு நிற்க வேண்டாம். சண்டைக்கு போக வேண்டாம். உங்களுடைய கடமைகளை மட்டும் நீங்கள் செய்து கொண்டிருங்கள். இறைவனின் அருள் உங்களுக்கு இருக்கிறது. கிரகங்கள் எல்லாம் இப்பொழுது மிகவும் சாதகம் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் வளர்ச்சி பாதையில் தான் செல்வீர்கள். மகர ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய கடமைகள், முக்கியமான பணிகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்தால் போதுமானது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை செய்வதற்கு உகந்த நாள் அல்ல. சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் விவாதிக்க வேண்டாம். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். விநாயகரை வழிபட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பித்தால் அவை சுமூகமாக நடந்து முடியும்.
கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியர் இந்நாளிலே மிக சிறப்பாக தங்களுடைய கல்வியிலே முன்னேற்றம் அடைவார்கள். இன்றைய தினம் தேர்வு எழுதுகின்ற கும்பராசி மாணவ மாணவியர் அதிக மதிப்பெண் பெறுவார்கள். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. உத்தியோகத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தாமாகவே தீர்ந்துவிடும். சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்பு ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுது ஈடு செய்யப்படும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். ஆனால் இந்த நாளிலே நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தால் அது திரும்பி வராது. தானமாக வேண்டுமானால் கொடுக்கலாம், கடனாக கொடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையாகத்தான் இந்த நாளிலே நீங்கள் இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உத்தியோகத்திலே ஓரளவு முன்னேற்றம் இருக்கும்.